ரசிக்க மாட்டாங்க, இவன் படத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற பயம். ஆரம்பத்துல இருந்து தன்னை ஒரு இந்துவா காட்டுற மாதிரியே, இந்துவா காட்டிக்கிற மாதிரியே, சாமி கும்பிடுற மாதிரியும், இந்த பிள்ளையார் கும்பிடுற மாதிரியும், அதை கும்பிடுற மாதிரியும் இப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தான். புரியுதுங்களா? ஒரு படத்துல கூட அவன் முஸ்லிமா நடிக்கல. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு படத்துல கூட அவன் முஸ்லிமா நடிக்கல. இப்ப இந்த எலெக்ஷனை ஒட்டி முதல்ல இப்பதான் நீ பார்த்திருப்ப. நான் 80s கிட்டுக்கும் சொல்றேன், 90s கிட்டுக்கும் சொல்றேன், 2K கிட்டு, ஜென்சி கிட்டுக்கும் சேர்த்து சொல்றேன், ஓப்பன் சவால் விடுறேன். இதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சில் முட்டி போட்டு நடக்கிற மாதிரி, முட்டி போட்டு அவன் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ நீ எனக்கு காட்டிடு. ஒரு போட்டோ நீ எனக்கு காட்டிடு, மொட்டை அடிச்சுக்கிறேன். நீ பார்த்துருக்க மாட்டேன், விஜய் ஃபேன்ஸை பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா இப்போ அவனுக்கு பெரம்பூரில் அந்த 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 கிறிஸ்தவர்கள் வாக்கு வேணும். அதுக்காக தன்னை கிறிஸ்தவனா காட்டுறான். சமீபத்தில் தானே ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், கன்னியாகுமரி போகும்போது கழுத்தில் ஜபமாலை போட்டிருக்கிறத. அவன் ஒன்னா நம்ம திருட்டு கபோதிங்க விஜய். அந்த திருட்டு கம்யூனிட்டி எப்படி எப்படிலாம் உட்காந்து மேனிப்புலேட் பண்ண முடியுமோ. அதனால தான் ஹெச்ராஜா வந்து தன்னை டார்கெட் பண்ணுறான்னு ஒன்று என்ன பண்ணா, ஜோசப் விஜய்னு பேர் வச்சுக்கிட்டான். ஏன்னா ஹெச்ராஜா உன்னை கிறிஸ்டியன் சொல்லிட்டனால. ஜோசப் விஜய்னு சொன்னேன் உடனே சார்க்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், ஐடியில், ட்விட்டர் ஐடியில் ஜோசப் விஜய்னு பேரை மாற்றிக்கிட்டான். இதை பார்த்துட்டு எல்லா பயிலும் ஜோசப் விஜய்னு இவனுங்களை பேரை மாற்றிட்டானுங்க. டே லூசு கம்யூனிட்டி, அவன் மதத்தை குறித்து காட்டினது மதவாதம்னு வச்சுக்குப்போம். ஆனா நீ அன்னைக்கு நீ ஜோசப் விஜய்னு வச்சுக்கிட்ட, நீ நடுவுல கட்சி அரசியல் ஆரம்பிக்கும் போது என்ன மயிருக்கு நீ ஜோசப்ன்ற பேரை எடுத்த. உன் கட்சி ஐடிவிங்களோட லெட்டர் பேர்ல என்ன மயிருக்கு நீ ஜோசப்ன்றதை எடுத்துட்டு வெறும் விஜய் மட்டும் என் கழுத்து போடுற. ஏன் போடுற? ஓ மதத்தை நீ எந்த மதமா இருந்தானடா, கிறிஸ்தவனா இருந்தானே, இஸ்லாமிக்கா இருந்தானே, நீ புத்த மதமா இருந்தானே, இந்துவா இருந்தானே, எந்த மதமா இருந்தானே, ஆமா நான் இந்த மதத்துக்காரன் பேர்ல சேர்த்து வச்சு போட்டேன் அப்படின்னா அந்த அந்த பேரை முழு பேரை போடல என்னடா உனக்கு கௌரவம் குறைச்சல ஒன்று இருக்கு? ஏன்னா நான் இந்த மதத்துக்காரனா ஓட்டு போட மாட்டாங்க பெரம்பூர்ல அப்படின்னு இப்ப அவன் என்ன பண்றான், தன்னை விஜய்னு காட்டிக்காம ஜோசப் விஜய்னு இப்ப காட்டிக்கிறான். சாரி மெட்ராஸ் ஃப்ரெண்ட், இதான் என்னன்னா நமக்கு ஒரு ஃப்ளோல போவேன், நடுவில் ஸ்பீட் பிரேக் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் மண்டை டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா மறந்துட்டேன்னா அது நீங்க மறந்துறீங்க, வேற டாபிக் போயிருவீங்க, அப்புறம் எப்படி நான் சொல்றது? அது உள்ள சைடு அந்த போட்டோ பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் சைடுல சங்கீதா தடுக்கவே முடியாது. உங்க ஸ்பீச் எல்லாம் தடுக்க முடியாது. நிப்பாட்டினா 1/2 மணி நேரம் கழிச்சு நிறுத்தணும். அதுக்குள்ள எனக்கு போன் கால் வரையில நான் மறந்துடுவேன், வேற டாபிக் போயிருவோம். நிப்பாட்டிங்கன்னா அந்த 1/2 மணி நேரம் ஸ்பீச்சே இருக்காது. சரி ரேசர் வணக்கம். ரேசர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்ல நேத்து வந்து சண்டே, பொதுவா கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து சண்டே மாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சர்ச் எப்பவுமே கிரௌடடா இருக்கும். அதுவும் வந்து அது ஒரு செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச், ஆர்த்தடாக்ஸ் சர்ச். அது ஆர்த்தடாக்ஸ். நான் வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வந்து 12 வருஷம் படிச்சேன், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங். இப்போ ஆர்சி கிறிஸ்டியன் ஸ்கூல் சர்ச்சஸ்ல இல்ல இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்ல இந்த மண்டி போட்டு நடக்கிற சடங்கெல்லாம் நடக்காது. பொதுவா இந்த வேளாங்கண்ணி மாதிரி எல்லாரும் போற சர்ச்சுக்கு வெளியே நடக்கும் இந்த மேட்டர்லாம். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சர்ச்சுக்கு வெளியே மண்ணு போட்டிருப்பாங்க, அந்த மண்ணுல வந்து முட்டி போட்டு வந்து வேண்டுதல் வைப்பாங்க. வேளாங்கண்ணில பார்த்திருப்போம். ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்ல இந்த மேட்டரே கிடையாது. அதுவும் சண்டே அன்னைக்கு சர்ச்சே காலியா இருக்கு. இவங்க பவுன்சர்ஸ், இவங்க ஆளுங்க போட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஆட்களை உள்ள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு போட்டோ ஆப் நடத்துறாங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விதான் நேற்று நானும் வச்சிருந்தேன். இத்தனை வருஷத்துல விஜய் வந்து எந்த சர்ச்சுக்கும் போய் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கல. நேத்து வந்து சர்ச்சுக்கு போறான், மசூதிக்கு போறான், கோயிலுக்கு போயிட்டு கிடக்கால விழுந்து கும்பிடுறான். நான் கேக்குறது, இப்ப சர்ச்சுக்கு போய் மண்டி போட்டு நீ இது பண்ணல, ஒரு ஒரு நேர்த்தி கடன் மாதிரி செலுத்துற, சரி, நீ ஏன் அழகு குத்த கூடாது, இல்ல பூக்குழி இறங்க கூடாது, இல்ல தீச்சட்டி தூக்க கூடாது? இதெல்லாம் பண்ண இந்து ஓட்டும் கிடைக்கும்ல, நீ அதை பண்ணல. ஏன்னா நீ நிக்கிற தொகுதியில யாரு பெரும்பான்மைன்னு உனக்கு தெரியும். அவனுங்க ஓட்டை வாங்குறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறல்ல. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய சினிமாத்தனமான ஒரு மேட்ரு. ஆனா இவனுங்களே வந்து ரூட் மீடியா வச்சுக்கிட்டு, அண்ணா நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்கண்ணா, பொண்ணுங்களை, அதுவும் பொண்ணுங்களை மட்டுமே வச்சு நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்கண்ணா அப்படின்ட்டு ரீல்ஸ். இதுதான் வந்து இவன் பண்ற ப்ரொபகண்டா. தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது. இப்போ நீங்கள் அந்த பக்கம் அந்த திமுக அதிமுக அந்த பக்கம் வந்து நாளைக்கு பிரச்சாரம் முடியுது, இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணுவாங்க, பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து தான் பக்கம் டைவர்ஷன் இந்த பக்கம் இழுக்கணும். அவனால் கொள்கைகள் பேசியோ இல்லை கோட்பாடுகளை பேசியோ இல்லை மற்ற அரசியல் கட்சிகளை தாக்கியோ இல்லை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தாக்கியோ இவனால் பேச தெரியாது, பேச வராது. ஸோ என்ன பண்ணுறான், எனக்கு ரோட் ஷோ பர்மிஷன் கொடு,
நான் போயிட்டு ஊரில் தெருவில் நான் என் கூட்டத்தை காட்டி இது மூலமாக நான் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிடுவேன். பார்த்தியா எனக்கு கூட்டம் வந்துருச்சு, அதனால் மக்கள் ஆதரவு எனக்கு தான் இருக்குது, நான் தான் ஜெயிப்பேன். யார் சொல்கிறா அப்படி? சொல்லாமல் சொல்லணும். யார் சொல்கிறா? விஜய் சொல்லிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற அவனுக்கு கீழே இருக்க அந்த தற்குறிங்க அந்த காக்காயங்கள்லாம் என்ன பண்ணுது? பார்த்தியா எங்கள் அண்ணனுக்கு கூட்டம் வந்துருச்சு, பார்த்தியா தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு, பார்த்தியா எனக்கு சென்னையில் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. சரிடா, ஓகேடா, உன் அண்ணனுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆதரவு இருக்குன்னா ஏன்டா குளத்தூரில் ஏன்டா போய் நின்று உட்காந்து வேட்புமனு தாக்கல் பண்ணலாம்ல? ஏன் பண்ணலை? குளத்தூர் தொகுதி யார் தொகுதி? ஸ்டாலின் தொகுதி. ஸ்டாலின் தொகுதியில் போய் நிற்க வேண்டியதானே? நீ தான் பெரிய எத்தனை ஆச்சு, உனக்கு தான் பயம் கிடையாதாச்சே. குளத்தூர் தொகுதியில் போய் நாமினேஷன் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? திருச்சி பெரம்பூரில் பண்ணுற நீ பெரம்பூரில் ஒரு நாமினேஷன் போடு, திருச்சியில் விட்டுட்டு நீ குளத்தூரில் நாமினேஷன் போட வேண்டியதுனா ஏன் போடல? நான் மற்றவங்கள மாதிரி நீ 2 தொகுதியில் ஏன் நீ போடல? அது அப்புறம், அது 2வது பட்சம். நான் கேட்குறது, நீ ஸ்டாலினை எதிர்க்கிறது உண்மைன்னா அட்லீஸ்ட் உதயநிதி போட்டியிடுற தொகுதியில் போய் நீ எதிர்த்து நீ நாமினேஷன் போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் இல்லைன்னா ஸ்டாலினோட தொகுதியிலேயே போயிட்டு நீ போய் குளத்தில் போய் நாமினேஷன் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலை? இந்த கேள்வி எனக்கு ஒன்று இருக்குது. 2வது, உன் கட்சியில் இருக்கிற 234 தொகுதி, ஒரு தொகுதி சுயேட்சி, அவனை தூக்கி ரசிகர்னு சொல்லி நீ உட்காந்து வண்டி திருப்பி விட்டு கையில் தம்சை போட்ட. இந்த பீட்டெல்லாம் அவனுங்க தற்கொலை பயில நம்புவானுங்க, கிறுக்கனுங்க நம்புவானுங்க, நம்ம நம்ப மாட்டோம். 233 தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் நீ போய் பிரச்சாரம் பண்ண? அகங்காரம், தலைக்கணம், திமிரு, இந்த வெங்காயம் எல்லாம் இருக்குன்ற பட்சத்தில் இவனுக்கு தான் இருக்குது. ஏன்னா உன் வண்டியில் இது வரைக்கும் எத்தனை வேட்பாளர் வண்டி மேலே ஏற்றிருக்கடா? ஒரு வேட்பாளர் காட்டு. ஒன்னே ஒண்ணு வண்டியில ஏறிச்சு. யாருன்னு உங்களுக்கும் தெரியும். அது நகர்ல ஒரே ஒரு ஆளு வண்டியில ஏறினாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல விஜய் பரப்புரை பண்ண ஆரம்பிச்சு முதல் வாட்டி ஒரே ஒரு வேட்பாளர் அதுக்கு ரீசன் இருக்கு, நான் சொல்றேன். விஜய்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, வயசான ஆளுங்களை தான் கூட ஒரு கட்டத்துக்கு மேல வச்சுக்க மாட்டான், கைட்டி விட்டுருவான். நாளைக்கு ஜெகதீஷுக்கே வயசாயிடுச்சுன்னா அவன் அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கிறான்னா அவன் கைட்டி விட்டுருவான். கடந்த காலகட்டத்தில் ரவிராஜன் அப்படித்தான் கைட்டி விட்டான். கடந்த காலகட்டத்தில் 27 வருஷம் உனக்கு உண்மையா இருந்தவன், உனக்கு மேக்கப் மேனா இருந்த ஒரு கிறிஸ்டின், அவனையும் இப்படி தான் கைட்டி விட்டான். அந்த ஆளும் இப்படி தான் யோ தமிழில் வந்து பேட்டி கொடுத்துட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பனையே கைட்டி விட்டான், ஏன்னா அப்பனுக்கு வயசாயிடுச்சுன்னு. என்ன கபிலா, இதெல்லாம் நம்பணுமா? பிடிஆர் செல்வகுமார் போய் கேளு. பிடிஆர் செல்வகுமாருக்கு ஏன் கைட்டி விட்டான்னு கேளு. பிடிஆர் செல்வகுமார் கேளு. அன்னைக்கு நேற்று வரைக்கும் பிடிஆர் செல்வகுமார் திமுக திமுக வெளில வந்துட்டாப்புல. இப்போ பிடிஆர் செல்வகுமார் தனியாக தான் நிற்கிறாப்புல. ஓகேவா? எந்த கட்சியும் இல்லை. இப்பயா போய் கேளு, விஜய் ஏன் உன்னை கைட்டி விட்டான்னு. புலி படத்துக்கு அப்புறம் தோல்வி அடைஞ்சவனை தான் கூட சேர்த்துக்க மாட்டான் விஜய். சினிமாவில் இதுதான் அவன் யூஸ் பண்ணுற மொதல் விஷயம். தோல்வி அடைந்தவர்களை அவன் கூட சேர்க்க மாட்டான். ஏஆர் முருகதாஸுக்கு இங்கே சர்க்கார் படம் சரியாக போகலன்னொடனே அவனை மறுபடியும் அவன் கூட சேர்த்துக்கவும் இல்லை, அவன் கதையை ஓகே பண்ணவும் இல்லை. நேற்று ஜிப்சி நானே எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ தோல்வி அடைஞ்சவங்களை கூட சேர்த்துக்க மாட்டேன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் 234 தொகுதியிலையும் நீ தோக்குறது உறுதி. 234 தொகுதியில் இருக்கிற வேட்பாளரை நீ மறுபடியும் கட்சிக்குள்ளே வச்சுக்கூடாது, கைட்டி விட்டுருணும். நீ உத்தமனாக இருந்தா, நீ உண்மையிலே நியாயமானவனாக இருந்தா என்ன, நீ பத்தினியாக இருந்த அப்படின்னா நீ இந்த 234 தொகுதியில் நிற்கக்கூடிய தோத்த வேட்பாளர்களை மறுபடியும் உள்ளே சேர்க்கக்கூடாது. நல்லா கவனிச்சுவாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டிட்டு ஜெயிச்சவங்களை மட்டும் உள்ளே கூட்டான், தோத்தவங்களை கேட்டு வாசலே நிற்க வச்சான். பாலிமர் சேனலில் இருக்குது, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் போயிட்டு நீ எடுத்து பாரு, நான் சொல்கிற மேட்ரு இருக்கும். ஜெயிச்சவங்களை மட்டும் உள்ளே கூப்பிட்டு வச்சு தாங்க கட்சியில் உள்ளே இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு சால்வை போட்டு போஸ்ட் கொடுத்தவன். ஆனால் தோத்தவங்களை கேட்டுக்கு உள்ளே கூட விடலை, கேட்டு வெளியிலே வச்சு நிப்பாட்டி விட்டான். நான் சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மை. வேணும்னா ப்ரூஃப் வேணா பாலிமரில் இருக்குது, போய் பார்த்துக்க. லோக்கல் பாடி எலெக்ஷன் ஹேஷ்டேகில் போய் பாரு, நான் சொன்ன மேட்ரு இருக்கும். தோத்தவனை கெட்டியே நெருங்க விட மாட்டான். விஜய் ரசிகர்களே நல்லா கேட்டுக்க, நீ தோத்தனா உன் அண்ணன் எல்லாம் பார்ப்பான், நான் செத்தா என் அண்ணன் என்னை பார்த்துப்பான்ப. நல்லா கேட்டுக்கடா, நீ மண்ணெண்ணை ஊற்றி செத்த போதும் சரி, தலைவா படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் செத்தான் இல்லையா, அவன் குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னு மட்டும் எனக்கு சொல்லு. பிரபுன்னு ஒருத்தன் செத்தான்ல, அவனுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லு. ஹேஷ்டேக் போட்டு இங்கே ஸ்ரேயா சரணையும் ஏதோ ஒரு 2-3 நடிகையை வச்சு ட்வீட் போட வச்சிங்களே, அவன் செத்ததுக்கு அவன் குடும்பத்துக்கு என்ன செஞ்சான்னு சொல்லு. பாண்டிச்சேரியில் இளைஞரணி தலைவர், பாண்டிச்சேரியில் அவன் ரசிகர் மன்ற தலைவர் செத்தானே, அவன் குடும்பத்துக்கு என்ன செஞ்சான்னு கேளு. ஒன்றும் செய்யலை. ராஜா, நீ எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. விஜய் ரசிகர்கள் நீ ப்ராமிஸ்லாம் பண்ண வேணாம், எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு நல்லது பண்ணிடு. மே 4ஆம் தேதி அண்ணன் தோத்துட்டாரு, விஜய் கட்சி தோத்துருச்சு, வருத்தம் தாங்க முடியாமல் எதையாவது போய் குடிச்சு கிடிச்சு தொலைச்சின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அடையாளம் காலக்கூடிய பொது இடத்துல உளுந்து கடை என்ன,
அப்பதான் இங்க பாடி அடையாளம் காட்டப்படும். அதுக்கப்புறம் தான் எடுத்து நாங்க இங்க நியூஸ் சேனலுக்கு வரும். நீ போட்டுக்க நடு காட்டுக்குள்ள போய் எங்கேயாச்சும் இது போய் உட்காந்துறாது என்ன. கொஞ்சம் பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து, நல்ல இடம் பார்த்து, ரைட் சைடில் நல்லா வாஸ்து பார்த்து, சூரியன் நல்லா உடம்புல படுற மாதிரி நாய்க்கு எல்லாம் கதற இதெல்லாம் பண்ணாம எது இருந்தாலும் பார்த்துக்க. என்னடா அவன் சூசைடை என்கரேஜ் பண்றான்னு நீங்க நினைக்காதீங்க. தற்கொலைங்க சொன்னா கேட்காது. செத்தாலும் விஜய் கூட்டத்தில் வந்து செத்தா கொஞ்சம் பெருமையா இருக்கும். அது மூலமா நம்ம பிரபலமாகவும் நினைக்கக்கூடிய கூட்டம் இது. அதனாலதான் இவனுங்க பாசலே சொல்றேன். 4ஆம் தேதி அன்னைக்கு யாராவது வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு ஐயோயோ இப்படிலாம் பாவம் பாவம் அச்சச்சோ அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லி தொலைச்சிடாதீங்க. ஓகேவா? கருணை எல்லாம் மனுஷனுக்கு தான் கருணை காட்டணும். தற்கொலைங்களுக்கு இந்த மாதிரி இந்த கரும்பு முடிச்சவனுங்கெல்லாம் இதெல்லாம் காட்டாதீங்க, கருணை காட்டாதீங்க. ஓகேவா? ஏடி பிரகதீஷ் ராஜர் பேசுங்க. எடப்பாடி மேட்ரு சொன்னீங்கல்ல, ஒரு சுயேட்சைக்கு ஆதரவு கொடுக்குறாப்புல அப்படின்ட்டு. அந்த ஆள் வந்து பக்கம் பக்கமா எழுதியிருந்தானுங்க, அவர் வந்து இதுக்கு முன்னாடி நமக்காக நின்னவரு, ஜெயிச்சவரு அப்படின்னு. இவ்வளவு வியாக்கியானம் பேசுற நீ அந்த ஆளுக்கு முதல்ல சீட்டு கொடுக்காம வேற ஒருத்தனுக்கு கொடுத்து அவனுக்கு செகண்டரி கேண்டிடேட்டா ஒண்ணு போட்டு 2 பேரும் ரிஜெக்ட் ஆனாங்கல்ல. ஆள் இல்லனால வேற வழியே இல்லாம எடுத்து போட்டிருக்கிறான். போட்டதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் கேள்வி கேட்க கூடாதுல்ல. அதனால இவர் ரசிகர் மன்றத்துல இருந்தாரு. அதனால பாரு நீ ஓட்டு போடு, அந்த சுயேட்சைக்கு ஓட்டு போடு. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி தொகுதியில ஏன் ஒருத்தன் ஓடி போனான், அவன் ஏன் ஓடி போனான், அதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டான். எடப்பாடி தொகுதியில அவனை துரோகின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களே ஒரே வார்த்தையில. அது எப்படி? அவன் ஓடி போனனால துரோகி. இங்க ஓடாம இங்க உட்கார்ந்து இருக்கிறானுங்க, அவனுங்க எல்லாம் பெரிய தியாகியா? எப்படிங்க? வெயிட் பண்ணி பாருங்க. அவன் பேருக்கு நாமினேஷன். இப்ப என் தொகுதி எடுத்துக்கோங்க. ஸ்ரீனிவாசன் ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சிருக்கான். அந்த ஆள் இது வரைக்கும் ஒரு ரோட்ல இறங்கி நடந்தாலும் மட்டும் சொல்லுங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். என் தொகுதியில ஸ்ரீனிவாசன் வண்டி மேல ஏறி நின்று தெருக்கு தெரா போய் ஓட்டு கேட்டார் மட்டும் சொல்லுங்க. அவன் இன்னும் தெரு பக்கமே வரல. ஆட்டோ மட்டும் நேற்று நைட்டு ஏதோ ஒரு ஜிஹெச் பக்கத்துல பார்த்தேன், அதுவும் 7 மணிக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்க முடியல. ஓட்டு கேட்டு தெரு பக்கம் வர முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கட்சி விஜய் கட்சி சின்னத்திலேயோ விஜய் கட்சி கொடியை போட்டுக்கிட்டு அவனா தெரு பக்கம் வந்தானா கல் எடுத்து அடிக்கிறானுங்க. இங்க ஆல்ரெடி திமுக அதிமுக சரியான போட்டி நடக்குது. திமுக கூட்டணி இந்த அதிமுக கூட்டணி. ஏங்க ஒரு டெம்போலங்க சொன்னா நம்ப மாட்டீங்க மக்கள். காலையில கீரை வாங்குறதா போயிருந்தேன், வண்டி எடுத்துக்கிட்டு கூழ் வாங்கிட்டு அப்படியே கீரை வாங்குறதா போயிருந்தேன். காலைல தான் கீரைலாம் போட்டு விற்பாங்க மார்க்கெட் சைடில். ஒரு டெம்போ அந்த சைடு மூவூர்லேருந்து வருது வண்டி. அம்மா பெரிய பானை. எப்படி இந்த சினிமா செட்டு போட மாட்டாங்க, இந்த சினிமாவுக்கு செட்டு போட மாட்டாங்க. இந்த பாக்கியராஜ் படத்துல, டி ராஜேந்திர படத்துல பெரிய பெரிய செட்டு. ஏங்க லாரி சைஸுக்கு ஒரு பானைங்க, மண் பானைங்க. அது செட்டா என்ன கன்றான்னு தெரியல. அம்மா பெரிய பானை ஒரு டெம்போல அப்படியே போட்டு இதெல்லாம் பெல்ட் எல்லாம் போட்டு வண்டி எடுத்துட்டு வண்டி போகுது. அப்படி போட்டோ எடுக்கிறதுல வண்டி வேகமா போயிடுச்சு. ஏன்னா காலையில ரோடெல்லாம் ஃப்ரீயா இருக்கும், அதனால போயிட்டாங்க. அப்படி நான் பார்த்ததே கிடையாது. இன்னொரு பக்கம் இவங்க அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இந்த பக்கம் தெருவில் இந்த பக்கம் குறுக்க மெருக்க கொடியை கட்டி, இந்த தெரு இது என்னன்னா இந்த தெருலாம் எங்க 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 லிமிட்ல வந்துருச்சு பாத்துக்க அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ற மெத்தடு. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீ என்னடா கொடி கட்டுற, நான் கட்டுறேன் போறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக கொடி இந்த பக்கம் கட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அடிதடி நடக்க போகுது. இதுல சம்பந்தமே இல்லாம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு 24 ரூபாய் வண்டி இந்த பக்கம் போயினே இருக்கு. நாம் தமிழர் வண்டி இதுல வேற இவங்க இந்த பக்கம். ஸோ காம்படிஷன் ஹெவியா இருக்கு. பெரிய பெரிய அனலிஸ்டே வந்து தனித்தொகுதியில யார் ஜெயிப்பா இன்னைக்கு சொல்ல முடியல. எல்லாரும் கண்டபடி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. காரணம், விஜயோட பிம்பத்தை ஓட்டை இது ஓட்டா மாறும், பிரிஞ்சிரும் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான மெத்தட் இதெல்லாம். இந்த சூழ்ச்சியில விழுந்துடாதீங்க. பேசுற கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குது. இல்லைங்க, பாதி பேருக்கு அவனோட இல்ல, பாதி பேருக்கு ஓட்டே கிடையாதுங்க. அந்த ஸ்கூல் பிள்ளைங்க வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் குட்டி குஞ்சாச்சு தான், பயப்பட தேவையில்லை. தேர்தல் அன்னைக்கு காலையில 6 மணிக்கு வெள்ளை சட்டை பைஜி பேண்ட் போட்டு கையில காப்பு போட்டு கண்டிப்பா ஒரு 100 பேர் 150 பேர் கண்டிப்பா கியூல நிற்பான். சரிங்களா? நீங்க அவனுக்கிட்ட பேசாதீங்க. நீங்க சிம்பிளா என்ன பேசுறீங்கன்னா பூத்துல பதட்டம் ஆகும், வாக்குவாதம் ஆகும், சண்டையாகும், போலீஸ் இருக்கும், பஞ்சாயத்து ஆகும். சரியா? அதனால என்ன பண்ணுங்கன்னா, போனை எடுத்து காதல யார்கிட்ட பேசுற மாதிரி போனை தூக்கி காதல வச்சிருங்க. வச்சுட்டு
என்ன மச்சான் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றேன் மச்சான். டேய் நான் தற்கொலை பயிலுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் மச்சான். அவன் காதுல விடுறவன் மட்டும் சொல்லுங்க. நான் சொல்ற மெத்தட் ட்ரை பண்ணுங்க. அவன் அவன் பின்னாடி நிக்கலாம், முன்னாடி நிக்கலாம், ஓகேவா? ஃபோனை எடுத்து பாக்கெட்ல இருக்கிற ஃபோன் கால் வந்த மாதிரி கால் பண்ணி சொல்லு மச்சான் யாருக்கு மச்சான் ஓட்டு போட்ட? ஐயா நான் தற்கொலைக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் மச்சான். ஐயா அதுக்கு நான் தற்கொலை பண்ணி சாகலாம் மச்சான். இது மட்டும் அவன் காதுல விடுற மாதிரி, கியூல நிக்கிறவங்க காதுல விடுற மாதிரி நீங்க மட்டும் பேசுறீங்களேன், சத்தியமா சிரிப்பான். அவனுக்கு அசிங்கமா போகும். அவன் போட்ட சட்டையை அதே இடத்துல அம்மனமா ஓடணும்னு நினைப்பான். ஆனா அசிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான், பதிலுக்கு கவுண்டர் போறதுக்காக அவன் போனை எடுத்து உடனே காதுல வைப்பான். மார்க் மை வேர்டு, மிஞ்சி போனா இவ்வளவுதான் பண்ணுவானுங்க. உடனே அவன் காதுல வச்சு அவனை நினைப்பான் நீங்க திமுக காரன்னு நினைப்பான். பதிலுக்கு அவன் திமுக தான் போட்டு ஏய் மச்சான் நாங்க அடிமைக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன் மச்சான், கொத்தடிமைக்கெல்லாம் நான் ஓட்டு போட மாட்டேன் மச்சான், நான் ஓபி எல்லாம் கிடையாது மச்சான் அப்படின்னு அவன் பேசுவான். அப்படி பேசினானா அவன் ட்ரிகர் ஆயிட்டான்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? எங்க உள்ளலாம் இல்ல கபிலன், உள்ளலாம் இங்க சென்ட்ரல் போர்ஸ் இருக்கும், சூத்தாம்பட்டியில அடிச்சு விட்டுருவானுங்க. அதனால நம்ம உள்ள போய் மாஸ்க் அதான் சொல்ல வந்த பூத்துல வந்து அவன் கொத்தடிமன்ற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அதுதான் சட்ட பாட்டெல்லாம் கிழிச்சு விட்டுருவாங்க எல்லாரும். பூத்திய ஜெண்டே போட்டு பொழந்துருவாங்க. நீங்க சொல்லாதீங்க இதை. ஏங்க நீங்க ஏங்க நான் போடுறதே ஒரு ட்ராப், நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி இல்ல அவனு நீங்க இல்ல அது என்ன ஆகும்னா, நீங்க சொல்றது டிராப் எல்லாம் புரியுது. இது இந்த தேர்தல் இல்ல, போன தேர்தல் நான் சொல்றேன், போன தேர்தல்ல புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க நான் பண்றது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இங்க சொல்றதை செய்வானுங்க. நான் இப்ப ஒண்ணு சொல்றேன்னு வச்சுங்க, அதுக்கு ஆப்போசிட்டா அவன் செய்வான். நான் அதுக்கு தான் அவன் உத வாங்கணுன்றதுக்காக தான், அந்த பூத் ஏஜென்ட் உத வாங்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க வந்து இல்ல அவன் பேசினா அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. ஏங்க அவன் பண்ணட்டுங்க, விடுங்க. ஏங்க நீங்க வேற. எனக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா, நேத்து ஏடிஆர் ரிப்போர்ட் ஒண்ணு வந்திருந்தது. இவனுக்கு தீய சக்தின்னு எல்லா இடத்துலயும் உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க. ஏடா இவ்வளவு பேருக்கு கிரிமினல் கேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுக, பாமக, பாஜக அப்புறம் தாவேகா தான் இருக்கு. இது ஒரு வாரம் ஓல்டு நியூஸ் இல்ல, நேத்து ரிப்போர்ட் வந்ததுங்க, ஏபிஆர் ரிப்போர்ட், ஏடிஆர் ரிப்போர்ட். 34% வந்து கட்சி ஆரம்பிச்சு 34 பேர் கிட்டத்தட்ட அவன் கட்சியில 34 பேர் 54 பேர் அக்யூஸ்டிங்க. அதை நான் முன்னாடியே எடுத்து ட்வீட்டா போட்டேன். நான் இப்ப மேட்டர் ஒரு நிமிஷம். திருவள்ளூர் மாவட்டத்துல சாலையோரம் கூட்டம் இல்லாததால் திருவள்ளுவரை நோக்கி மின்னல் வேகத்தில் பறந்த விஜய். போடு வர இப்ப முட்டி போட்டு நடடா நடு ரோட்ல இருங்க, அதையும் போட்டுரும். இப்ப முட்டி போட்டு நடடா நடு ரோட்ல. ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெயில் போட்டு நொறுக்குது. நாய்ஸா இருக்கு மொசகட்டின்ற பாருங்க, மாஸ்க் நாய்ஸா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ரேசர், ஒரு வருஷம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதோ ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி தெரியும், ஓகேவா? அது விஜய் ஃபேன்ஸ் கேட்பான்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். விஜயும் கேட்பான், விஜய்க்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒருத்தரப்பான், அவனும் இது கேட்பான். இப்போ நான் என்ன சொல்றேனோ ஒன்று அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஒன்று வேலை பார்ப்பானுங்க. அவனுங்க என்ன செய்வானுங்க, அவனுக்கு எப்படி ட்ரிகர் ஆவானு என்ன கேளுங்க, சத்தியமா நான் சொல்றேன், ட்ரஸ்ட் மீ. உங்களுக்கு தெரியாது, இங்க இருக்கிற திமுக ஐடிகளுக்கு, இங்க அதிமுக ஐடிகளுக்கு, பிஜேபிக்கும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அவன் பல்ஸ் என்னன்னு. இப்ப பூத்துல பாக்கெட்ல போன் இருக்கும். 2 விஷயம் பண்ணுவானுங்க. ஒன்று அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு பைஜி பேண்ட்டா. 2வது ஓட்டு போடுற போது அந்த ஓட்டிங் மிஷினில் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து போடுவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் போடுவானுங்க, பாத்தியா நான் ஓட்டு போடுறேன் பாத்தியா எங்கும். இதில் இப்போ என்ன பண்ணா, எவனா ஒருத்தன் எடுத்து போட்டான்னா மிச்சம் இருக்கிறவனுக்கெல்லாம் அந்த மாதிரி உள்ளே போயிட்டு இவிஎம் மிஷினில் போய் ஓட்டு போடுறத வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது இவனுக்கு ஒரு பயம். அதனால என்ன பண்ணுவானுங்க, எவனோ எடுத்து போட்டிருப்பான் அதை அப்படியே எடுத்து இவனும் எடுத்து போடுவான், ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே பரப்புவானுங்க. நீங்கள் வேணால் மார்க் மை வேர்ட், ராம்குமார் இருக்கிறான்ல ஜெயில் பறவை, அது இது போடும் பாருங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்றத அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடும் பாருங்க, இது அப்படியே பரப்புவானுங்க. ஸோ காலையில் ஓட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்படியே மைண்ட் அப்படியே மாற்றுவானுங்க. பாத்தியா சோஷியல் மீடியா முழுக்க இப்படி தான்ப்பா வந்துட்டு இருக்கு, விஜய் தான்ப்பா எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்களாமா, விஜய்க்கு தான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களாமா. மனசாட்சியோட நீங்கள் வேணால் பாருங்கள், நாளைக்கு நடக்கும். நாளைக்கு 23ஆம் தேதி நடக்கும் பாருங்க, ஓகேவா? 2வது, நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு க்யூவில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் அவனுக்கிட்ட பேச்சுவார்த்தையே வைக்கவே தேவையில்லை. ஒன்றும் இல்லை, பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுங்க, கால் வந்த மாதிரி யாருக்கா கால் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுங்க. சொல்லு மச்சான் யாருக்கு ஓட்டு போட்ட,
இல்ல மச்சான், நான் தற்கொலைக்கு ஓட்டு போறதுக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன் மச்சான், அவனுக்குலாம் போட மாட்டேன் மச்சான். கொஞ்சம் நார்மலா, ரொம்ப சத்தமா இல்லை, மீடியமா பக்கத்துல 2 பேர் காதுல விடுற மாதிரி பேசுங்க. ஏன்னா அங்க கியூ அமைதியா தான் இருக்கும். ஓகேவா? அப்படியே வச்சுட்டு அப்புறம் பேசுறேன் மச்சான் அப்படின்னு சொல்லி போனை தூக்கி வச்சிருங்க. அவன் திரும்பி பார்ப்பான். எவன் ஒயிட் ஷர்ட் பைஜி பேண்டோட நிக்கிறானோ அவன் திரும்பி பார்ப்பான் அவங்கள. அவன் ட்ரிகர் ஆயிட்டானா பதிலுக்கு உங்களை அவன் திமுகன்னு முடிவு பண்ணிடுவான். இப்ப அவன் என்ன பண்ணுவான், போனை எடுத்து உடனே திமுக அடிக்கிறதா நினைச்சு அவங்க பேசுவான். அப்படி அவன் பேசலன்னா அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். ஓகேவா? விஜய் ஃபேன்ஸ் பயந்துட்டான்னு அர்த்தம். இது 2 நடக்கும். 23ஆம் தேதி நடக்கும். இதுல பூத்துல வந்து இந்த பிரச்சனை பண்றது, இந்த குரலை ஒசத்துறது, அவன் வெளியில அங்க 5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டேபிள் போட்டு உட்காந்துருப்பான். திமுக ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு சுத்தி ரவுண்டு போட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன அந்த பக்கம் அதிமுக உட்காந்துருக்கோம், இந்த பக்கம் நாம் தமிழர் உட்காந்துருக்கோம். என்ன உள்ள வேற ஓட்டு போடுற இடத்துல வேற 4 பேர் பெஞ்சு போட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன அங்க போய் உட்காந்துக்கிட்டு விசில வாயில வச்சுட்டு ஊதுறது, இதை வச்சுக்கிட்டு ஊதுறது, இந்த சீன்லாம் அங்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. நொறுக்கி எடுத்துருவான். யாரு? போலீஸு கன்னோட தான் நிக்கும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு கன்னு சென்ட்ரல் போலீஸ் நிப்பாங்க கபிலன். வாயில எல்லாம் வச்சு விட்டுருவானுங்க. அங்க போய் கபிலன் சென்ட்ரல் பொண்ணு கபிலன் அதாவது பூத்தை சுத்தி 50 மீட்டருக்கு வந்து எந்த விதமான பிரச்சாரமோ எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சின்னம் சார்ந்து எந்த விஷயமும் நீங்க பூத்துக்குள்ள கொண்டு போக கூடாது. அப்படி போனா கண்டிப்பா உங்க மேல கேஸ் போடாங்க, காத்தாமட்டில் அடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. ரெண்டாவது சிஆர்எஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சிஆர்எஃப் போலீஸ் என்ன சொல்லுவாங்க? சிஆர்எஃப் போலீஸ். அவங்க வந்து பூத் ஓட்டிங் போல் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல உள்ளேயும் ஒரு ஆள் இருப்பாங்க, வாசல்ல ஒரு ஆள் இருப்பாங்க, எல்லா பூத்லயும் வாசல்ல நிப்பாங்க. எல்லா பூத்லயும் வாசல்ல நிப்பாங்க. உள்ள ஒரு ஆளு உள்ள வந்து கன் வச்சிருக்கவங்க உள்ள இருப்பாப்ல. உள்ள அதான் சொல்றேன் சிஆர்எஃப். இப்போ ஒரு ஸ்கூல்ல தான் நடக்கும், ஸ்கூல்ல காலேஜ்ல தான் நடக்கும். ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல போலீஸ் இருப்பாங்க, ஒரு சிஆர்எஃப் போலீஸ் இருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் போலீஸும் சிஆர்எஃப் போலீஸும் அதிகமா இருப்பாங்க ஒவ்வொரு உள்ள இருக்கிறவங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ் வாயில விசில் வச்சுட்டு போறது, இந்த கட்சி துண்டை தூக்கி தோல்ல போட்டு போறது, அங்க போய் உட்காந்து சீனை போடுறது, நீ பண்றதா பண்ணிக்கடா, பண்றத பண்ணிக்க, அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க, நீ பண்ணிக்க. வைபிஎஸ்மே கம்முன்னு இருக்கணும், வைபிஎஸ்மே கம்முன்னு இருக்கணும். காரணம் தான் சொல்லிட்டு இருக்கிற, கம்முன்னு இருங்க. ஏங்க நீங்க ஏன் நான் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு புரியுதா புரியல? இவ்வளவு வெள்ளந்தியா இருந்தீங்கன்னா என்னங்க பண்றது? நானு எப்படி நான் ஸ்பேஸ நடத்துறது? இவ்வளவு வெள்ளந்தியெல்லாம் இருக்காதீங்க. அதனால விஜய் ஃபேன்ஸ், நீ கழுத்துல காதுல பேண்டு, அப்புறம் பொம்பளை விஜய் ஃபேன்ஸ் உங்களுக்கு தாண்டி, நல்லா கேட்டுங்கடி. அவளுக்கு என்ன மரியாதை? இங்க பாருங்கடி, புடவைய வந்து டிவிக்கு புடையா வாங்கி கட்டிட்டு போங்கடி. சுடிதார் போட்டு போறதா அந்த முன்னாடி ஷால் இருக்குல்ல, அதை டிவிக்கு ஷாலா மாத்திட்டு போங்கடி. என்ன வாயில விசில் வச்சுக்கங்கடி. அங்க போய் உக்காந்துக்கிட்டு இங்க கட் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு கட் ஆயிடுச்சா? ஹலோ ஹலோ கேக்குதுங்க. பக்கா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் அமைதியா இருக்கிறது. எனக்கு கேட்கவே இல்லையா மாஸ்டர்? உனக்கு கேக்குதா? இல்ல 2